இன்னைக்கு நம்ம அரசியலை பற்றி பேச போகிறோம். ஒரு காமன் மேனாக ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நான் எப்படி யோசிக்கிறேன்னு சொல்லி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறீங்க. எங்கள் குடும்பத்தில் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம், நாங்கள் டிஎம்க்கு அடிமை ஏடிஎம்க்கு அடிமைனா கான்செப்ட் கிடையாது. நாங்கள் மாற்றி மாற்றி அப்பப்போ ஓட்டு போட்டிருக்கோம். ஸோ சுச்சுவேஷனுக்கு ஏற்றதா. ஸோ நாங்கள் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ஏடிஎம்கேல ஓட்டு போட்டிருக்கோம். நம்ம வந்து டிஎம்கேக்கு இப்போ ஓட்டு போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர் வந்து சீமான் அண்ணனுக்கு ஓட்டு போட்டோம். இந்த வாட்டி விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடலான்னு நினைக்கும் போது அவங்க வந்து இந்த மாதிரி லேடிஸ் மேட்டரில் த்ரிஷா மேட்டர்லாம் மாட்டிக்கிட்டுறாங்க. அதில் வந்து கொஞ்சம் மூஞ்சி சுளிக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சரி ஓகே, சீமான் அண்ணன் அந்த மாதிரி பண்ணலையா அப்படின்னு பார்த்தா அவரும் ஒரு லேடிஸ் மேட்டரில் மாட்டிக்கிட்டு அவர் பேரும் அவர் கெடுத்துக்கிட்டாரு. அது ஒரு மாதிரியாக தான் இருக்குது. சரி, ஸ்டாலின் சார்னா அங்கேயும் அப்படி தான். ஸோ எங்கே பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு மேட்டரில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அவங்க நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அந்த ஆட்சி எனக்கு பிடிச்சது. எடப்பாடி சார் ஆட்சி எனக்கு பிடிக்கல. அண்டு ஸ்டாலின் அண்ணாவும் இப்போ நல்லதான் ஒரு நல்ல ஆட்சி தான் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ஒஸ்ட் இல்லை. பட் நாங்கள் இன்னும் பெட்டராக எதிர்பார்க்குறோம். சரிங்களா, அவங்க ப்ராமிஸ் பண்ணதில் நிறைய விஷயம் அவங்க பண்ணலை. லாஸ்ட் இயரில் அவங்க ப்ராமிஸ் பண்ணது நிறைய விஷயம் பண்ணலை. நான் ஒரு காமன் மேனாக தான் பேசுகிறேன், ரொம்ப இன்டெப்டாக போகலை. சரியா, சரி, சீமன் அண்ணா இல்லை விஜய் அண்ணா 2 பேரில் யாருக்கு ஓட்டு போடலாம் அந்த மாதிரி டிசிஷன் திருப்பி வரும்போது விஜய் அண்ணனுக்கு தான் இந்த வாட்டி புதுசாக சான்ஸ் கொடுக்கலான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ சில நேரத்தில் அவர் அரசியலில் எடுக்கிற ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப இம்மெச்சூராக எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ ரீசெண்ட் டேஸில் அவங்க பண்ணது அதே வச்சுக்கலாம், நம்மளால் முட்டு கொடுக்க முடியல. நான் விஜய் அண்ணனோட ஃபேன், எல்லாருக்கும் தெரியும். நான் ரொம்ப விஜய் அண்ணனோட ரொம்ப பெரிய ரசிகர். பட் இருந்தாலும் நம்ம நாட்டை வந்து ஆளும் போது அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும். சீமான் அண்ணனுக்கு இருக்கிற நாலேஜ் கம்பேர் பண்ணும்போது விஜய் சாரையும் சீமான் அண்ணன் கம்பேர் பண்ணும்போது நாலேஜபிள் பார்த்தீங்கன்னா சீமான் அண்ணனுக்கு தான் ரொம்ப நல்ல நாலேஜ் இருக்குது. ஒரு 100%, 90% நல்ல பெட்டரான ஃபியூச்சர் பிளான்ஸ் தான் அவர் வச்சிருக்காரு. ஒரு 10% வந்து அது மூலிகை பெட்ரோல் சப்போர்ட் பண்ணது, அது சம்திங் அண்டு ரவுடிசம் சில நடக்கிறது, அதனால் ஒரு ட்ராபேக் இருந்தாலும் நாலேஜ் வந்து அவர்கிட்ட நல்லா இருக்குது. அவர் ஆட்சி செஞ்சால் நல்லா இருக்குன்னு ஒரு எனக்கு ஒப்பீனியன் இருக்குது. அடுத்தது வந்து விஜய் அண்ணனுக்கு தான் இப்போ ஓட்டு போடலான்னு நாங்கள் டிசைட் பண்ணும்போது இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2 பேருக்கு யார் ஓட்டு போடலான்னு ஒரே 2 பேரில் யாருக்கு ஓட்டு போடலான்னு யோசிக்கும் போது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே அதை டிசைட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேமிலியெலாம் சொல்லிவிட்டு அவங்களுக்கு தான் ஓட்டு போடுற மாதிரி பிளான். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் ஓட்டு யாருக்கு போட்டால் பெட்டராக இருக்கும் அதுவும் கொஞ்சம் சொல்லுங்கள். எனக்கும் சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நம்மளோட எதிர்காலமே அடுத்த 5 வருஷமே அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க நல்லா இருந்தால் தான் நம்ம எதிர்காலம் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை.